நம்முடைய சாஸ்திரம் இதனை எப்படி வலியுறுத்தி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, சங்கல்ப பூர்வகம் பலப்பிரதம் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த சங்கல்பத்தை சொல்லி ஒரு வேலையை செய்யும் பொழுது அதனுடைய பலனானது முழுமையாகவே கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறதுக்காக. பகவானுக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் சுவாமிக்கு தெரியும். இருந்தாலும் அந்த இடத்திலே நம்முடைய சார்பாக நம்ம ஒரு கோரிக்கை மனு அப்படிங்கிறத வைக்கிறோம் இல்லையா, அந்த கோரிக்கை மனுதான் இந்த சங்கல்பம். இந்த வேலைக்காக, இந்த விஷயத்தை விரும்பி, இந்த பலனை விரும்பி, இந்த வேண்டுதலை நான் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன், அதற்காக இந்த பூஜையை செய்கிறேன், இந்த நேரத்திலே அது என்ன தேதி அப்படிங்கிறத சொல்லி இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய இந்த கோத்திரத்தை சேர்ந்து இந்த பரம்பரையை சேர்ந்த நான் இந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்கிறேன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுல வெறும் மனசுக்குள்ளாவே சங்கல்பம் பண்ணிக்கிறதுங்கிறது மனோ சங்கல்பம். வாய் வழியாக அதனை சொல்வது என்பது வாய் மொழியாக அதை வாக் சங்கல்பம் அப்படிங்கிற சொல்லுவா. அதனையே மந்திரபூர்வமாக சொல்லும் பொழுது, மந்திரோக்தமான ஒரு சங்கல்பம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக முழுமையான பலனை தந்துவிடும் என்பதைத்தான் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு செய்து சென்றிருக்கிறார்கள். ஆக எந்த ஒரு பூஜையை செய்தாலும் முதல்ல சங்கல்பத்தை பண்ணி அந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த பூஜையானது முழுமையான ஒரு நிறைவான பலனை தந்து விடுகிறது.